கொலையாளியை காட்டி கொடுத்த ரத்னம் மாட்டப்போவது யாரு? செம்ம ட்விஸ்ட் இருக்கு இந்த எபிசோட்ல. ரத்னத்தை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டார் சூர்யா. ஆனால் ரத்னம் வாயிலேருந்து எந்த உண்மையுமே வரமாட்டேங்குது. பூமி ரத்னத்துக்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு சூர்யாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது சரின்னு பட்டதில் சூர்யாவும் கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஒரு கான்ஸ்டபிளில் வேணும்னே ரத்னத்தை தப்பிச்சுப்போ அப்படின்னு சிக்னல் கொடுக்க வச்சு அவங்கள தப்பிச்சு விடுற மாதிரி விட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னு ஃபாலோ பண்ணுறதுக்காக என்டையர் போலீஸ் டீமே பின்னாடி போகிறாங்க. ரத்னம் போகிற இடம் சூர்யாவுக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது. ஏன்னா ரத்னம் போய் நின்னது சரத்சந்திராவோட வீடு. ரத்னம் சந்திரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. பின்னாடியே போன போலீஸ் டீம் ரத்னத்தை சரவுண்ட் பண்ணிடுறாங்க. இங்க யாரை பார்க்க வந்த அப்படின்னு கேட்க ரத்னம் திருன்னு முழிக்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அசம்பிள் ஆக அபூர்வா உண்மையை சொல்லக்கூடாதுன்னு கண்ணாலேயே சொல்ல கான்ஸ்டபிள் ரத்னத்தை போட்டு வெளுன்னு வெளுக்க கடைசியில் சூர்யா கன் எடுத்து மிரட்ட உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபூர்வாவை நோக்கி கையை காமிக்கிறாங்க ரத்னம். அடுத்த செகண்ட் மாற்றி கிருஷ்ணாவை நோக்கி அப்படியே கையை நிப்பாட்டிட்டாங்க. அவ்வளோ பேருக்கும் ஷாக்கு. ஏம்மா நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, எப்படிம்மா இப்படிலாம் போய் சொல்கிற அப்படின்னு கிருஷ்ணா சொல்ல, நீங்கள் தானே சார் காசு கொடுத்து கொலை பண்ண சொன்னீங்க அப்படின்னு ரத்னம் அப்படியே ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ண இதை கேட்டதும் சந்திரா பொங்கி எந்திரிச்சு அடின்னு அடிக்கிறாரு கிருஷ்ணாவை. இப்போ கிருஷ்ணா மேலே முழு பழியும் விழ வச்சுட்டாங்க அபூர்வா. ஷோபாவை கொலை பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு அப்படின்னு பயங்கரமாக அடிக்கிறாரு சந்திரா. கிருஷ்ணா சொல்கிறாரு, நான் போய் தங்கச்சி எதுக்கு கொலை பண்ணணும், கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேபி சொல்ல உடனே அபூர்வா எங்கே உண்மையை அவர் சொல்லிடுவாரோன்னு பயந்து உள்ளே புகுந்து என்னம்மா நாடகம் ஆடுற கேபி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க. உடனே கேபி நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கேபி 4 சாத்துறாங்க அபூர்வா. அடிச்சுட்டு என் அக்கா உனக்கு என்னடா தப்பு பண்ணா, உன்னை அண்ணனா தானே நினச்சா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சு அந்த உண்மை அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறனால உன் வேலை போயிடும்னு நீ அவங்கள கொலை பண்ணியிருக்க அப்படி தானே அப்படின்னு அப்படியே பிளேட்டையே மாற்றி போட்டு கிருஷ்ணாவை பெரிய குற்றவாளியாக எல்லார் முன்னாடியும் ஆக்கிட்டாங்க அபூர்வா. எல்லா ட்ராமாவையும் பண்ணிட்டு அக்காவை காப்பாற்ற முடியாத பாவி ஆகிட்டேனே நானே, அவன் கொண்டுட்டானே எங்கள் அக்காவை அப்படின்னு பெரிய நடிப்பை போட்டுட்ருக்காங்க. அவங்க பேசின பேச்சு வீர தீர டயலாகெல்லாம் பார்த்து சந்திராவுக்கு இன்னும் மழுங்கி போய் கிருஷ்ணாவை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு உன்னெல்லாம் உயிரோட விடக்கூடாதுடா அப்படின்னு வேகமாக மாடிக்கு போகிறாரு. போய் கன் எட்டு வராரு. கிருஷ்ணாவை கொண்டுடுவாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.